இப்போ பணம் கொடுத்துட்டா போதும், கொலையே மறைக்கலாம். பணம் கொடுத்துட்டா ஒரு கொலைக்கு காரணமாக என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம. அப்போ பண்ணிவிட்டு பணம் கொடுத்துட்டா சரியாக போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்காரு விஜய். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியை போய் நம்ம வந்து மக்கள் வந்து 30% ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவானா? நான் வேற ஒன்றும் இல்லை. தீய சக்தி சொல்கிறீங்க, அவர் வந்து திமுகவை தீய சக்திங்கிறாரு. ஏங்க தீய சக்தி எந்த நாட்டிலையாவது ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போய் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கா? அதையே சதின்னு சொல்கிறாரு அவர். அவங்க எல்லாருமே திமுகவோட சதி. ஆமாம், திமுக தான். செந்தில் பாலாஜியோட ஒரு கழுதை வந்து ஒரு 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 அதெல்லாம் பொம்பளை பிறக்கிறதுக்கு அறிவியல் அது வந்து சொல்லுது ஊசி போட்டு கொண்டாங்கன்னு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் தற்கொலை கூட்டமாக இருக்குன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஊசி போட்டு கொண்டாங்க. சரி, 60 ட்ரோன் கேமரா வச்சுருக்கீங்கள, 60 ட்ரோன் கேமராவில் என்ன சதி நடந்ததுன்னு எடுத்து வெளியே விட்டுருக்க வேண்டியதானே? ஏன் விடலை? இப்போ சிபிஐக்கு பேருக்குல தெரிஞ்சிருமா? ஏன் விடலை? ஓன்ட்ட தானே ட்ரோன் கேமரா இருந்துச்சு. சிபிஐ எவ்வளோ நாள் ஆச்சு போகிறது? அதுக்குள்ளே விட்டுருக்கலாம்ல கிளிப்பை? சதினா விட்டுருக்கலாம்ல, ஏன் விடலை? சரி, மீட்டிங் போட்டது இவ்வளோ கூட்டம் சேர்ந்தது விஜய்க்காவா செந்தில் பாலாஜிக்கா? யாருக்கு? விஜய்க்கு. 27,000 பேர் வந்து கூடி நிற்கிறான். யாரை பார்க்க வந்தது? செந்தில் பாலாஜி பார்க்க வந்தாங்களா இல்லை உன்னைய பார்க்க வந்தாங்களா? விஜய் பார்க்க வந்தாங்க. அங்கேருந்து 10,000 பேரை கூட்டிகிட்டு வர்ற நீ பெரிய பஸ்ஸில் போலீஸ் நிறுத்தி போகாதேன்னு சொல்லுது, அதையும் மீறி போகிற. அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படுது, சாகிறாங்க. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற. பாதி நேரம் உள்ளே போய் உட்காந்துக்கிற. உன்னை பார்க்குறதுக்கு அலமோது கூட்டம். இப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு காரணம் யார்? உன்னுடைய அகம்பாவம், ஆணவம், அதிகாரம், உன்னுடைய செலிபிரிட்டி வெறி இதானே காரணம்? இல்லை வந்து புஷி ஆனந்த் காரணமாக அதுக்கு? இல்லை ஆதவர்ஜனா காரணமா? இல்லை செந்தில் பாலாஜி காரணமா? அப்போ நீ பண்ண தவறையே நீ ஒத்துக்க மாட்டேற. நீ பண்ண தவறுக்கே நீ மறுத்தம் தெரிவிக்கலை, மன்னிப்பு கேட்கலை மக்கள்கிட்ட. என்னால் தான் இத்தனை பேர் என்னை பார்க்க தான் வந்தீங்க, செத்துட்டீங்க, நம்ம என் மனசார இதுக்கு காரணமாக நானும் அமைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி சரியாக இருந்திருக்கும். அப்போ நீ எப்படிப்பட்ட கல்லூலி மங்கனாக இருந்திருக்க?